நாடுடைய சிவனையே போற்றி. ஆண்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல நாயனாதேவி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளால் நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர சிந்தனையை தொடங்கும். வாழ்த்து பாடுறீங்களா? கடவுள் வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. விநாயகர் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தபடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நால்வர் துதிமா. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் வணக்கம். திருச்சிற்றம்பலம். குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் மேய்ப்போன் குறும்பை புக்கு முடிமண்ணு கூணர் பிறையாளன் தன்னை முத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டேன் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கனனே. திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் திருமூலருடைய அருள் நமக்கு நிறைந்திருக்கட்டும். கடவுள் வாழ்த்து, இந்த பாடல்கள் இதெல்லாம் எல்லாருமா சேர்ந்து நம்ம சிந்திக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஒரு இது வருது, என்னது தெரியல. சரி பார்க்கலாம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வைத்தபடி கிடையாது, வைத்து அடி எம்பெருமானுடைய அந்த நதியினுடைய திருவடியை போற்றுகின்றேனே. அது கொஞ்சம் அதெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வழி நல்ல விஷயங்கள் அப்படி வரும். இருந்தாலும் நம்ம திருமூலர் என்ன சொன்னாரோ பாடல்கள்ல எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம பாட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே போல பட்மண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகிய அங்கண்ணனே. அது ஒண்ணு. முழுத்தமிழின், முத்தமிழின் இல்ல, முழுத்தமிழின் படிமண்ணு, முழுத்தமிழின் படி மண்ணு வேதத்தில். இது ஒண்ணும் பெரிய தவறுலாம் இல்ல. இருந்தாலும் அத பாடல்கள்ல நம்ம எப்படி இருக்குதோ அத நம்ம உன்னிப்பா இருக்கிறபடியே நம்ம சொல்லி பழகணும் அப்படிங்கிறதும், அதுதான் பின்னால நம்ம என்ன ஒண்ணு பாடுறோம், என்னன்னு சொல்றோம், ஏதாவது நம்ம யாருக்காவது எடுத்து சொல்றோம் அப்படின்னு வருகிற போது அதுல உள்ள கருத்துக்கள் எல்லாம் அப்படியே நமக்கு சிறப்போடு அமையும். அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அவசியமாக உற்று நோக்கி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. திருச்சிற்றம்பலம். சரிங்கம்மா. சரி. இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்க வகையில முதல் தந்திரத்துல 7வது தலைப்பா அமைந்திருக்கிற இளமை நிலையாமை அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான்னாலும் சில நேரங்கள்ல மறந்துடுறோம். உண்மைதானே? வயதான பிறகு கூட ஒரு வேகத்துல நம்ம அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமான்னு இருப்போம். அப்ப கூட சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாம் ரொம்ப எங்கன்னு நினைப்பாக்கும் அப்படின்னு ஒரு கேலியா சொல்றது உண்டு. அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம யோசித்து பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு எப்போதும் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாதே. ஆக இந்த உடம்பு சரி, நம்மளுடைய எண்ணங்களும் சரி, நம்மளுடைய அறிவு நிலைகளும் சரி, நம்மளுடைய புலன்களினுடைய செயல்பாடும் சரி, எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்து விடாது. ஆக காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படி அதை வைத்து பார்க்கிற போது அதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு தளர்ச்சி அப்படிங்கிறது வரத்தான் செய்யும்.
இத நம்ம அப்பப்ப கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொண்டோமானால் நல்லா இருக்கிறப்பவே என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிடணும். அதுக்காக சொல்லப்பட்டவைதான் இந்த இளமை நிலையாமை அப்படிங்கிற இந்த பகுதி. அதே சமயம் அந்த இளமை காலத்திலேயே யார் யார் எம்பெருமானை நினைந்து வழிபட்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய பார்வை, எம்பெருமானுடைய அருள் நிச்சயம் உண்டு. அதுல என்ன சந்தேகம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா அதுவும் அப்பப்ப நமக்கு வரும். நானும் அப்படியே கும்பிட்டுட்டே தான் இருக்கிறேன், ஆனா இந்த சாமி நம்மள திரும்பி பாக்குற மாதிரியே தெரியலையேன்னு வேற சொல்லுவோம். அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற, உண்மையிலேயே பார்த்து கொண்டேதான் இருக்கிற. அப்ப நமக்கு எப்ப எதை கொடுத்தா நமக்கு நல்லதுன்னு அவருக்குதான் தெரியும். நமக்கு இப்ப இது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோணிட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமானுக்கு நமக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும்ங்கிறது தெரிந்து கொடுப்பான் அப்படிங்கறதுதான். அந்த கருத்தையும் வாழ்நாள் வீணை கழிந்து அப்படிங்கிற கருத்தையும் வைத்துதான் என்ற பாடல்கள் நமக்கு ஆமா. ஒரு நிமிஷமா நளினாமா, நளினாமா மைக்க ஆஃப் பண்ணுங்கம்மா. எல்லாரும் மைக்க ஆஃப் பண்ணி வைங்க அம்மா பேசும்போது. எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அது பக்கத்துல மத்த சத்தங்கள் அப்படிங்கறது இருக்கதான் செய்யுது. ஃபேன் சத்தம், பைக்கு சத்தம் அந்த மாதிரிலாம் வந்துருது. அதனால கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது நல்லதுதான். இப்ப 181வது பாடல் யாரு வாசிக்கிறாங்க? வீல ஆரம்பிச்சு உமாராணியா வந்திருக்காங்களா? அதான் கூப்பிட்டு பாக்க அப்பவே வர மாதிரி தெரியலம்மா. வாஸ்தவமா உமாராணியே வந்துட்டீங்களா? உமாராணி பேரு வேற பேரா கூட இருக்கலாம், தெரியலம்மா. ஆனா அப்பதே கேட்டு பார்த்தேன், வந்த மாதிரி தெரியல. சரி வாசிடுங்க, நீங்க வாசிடுங்க. நளினாமா, நளினாமா, நளினாமா என்னப்பா மைக் ஆஃப். திருச்சிற்றம்பலம். 189வது திருமந்திரம். காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் சாலும் அவ் ஈசன் சலவியன் ஆகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. தெளிவுரை. நாள்தோறும் அம்மா 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 அதுக்கு முதல் பாடல்மா, பாலன் இளையன் விருத்தன் அது இல்லம்மா? அது பாட்டு அது சொல்லிட்டோமா? சரிங்கம்மா, நன்றிம்மா. நாள்தோறும் காலையில் துயில் விட்டு எழுந்த மக்கள் மீண்டும் நாள்தோறும் மாலையில் துயிலுதலும் இவ்வாறே அவர்தம் வாழ்நாள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிதலும் போதும். இனியும் இவை நிகழ வேண்டுவது என்னோ? சிவபெருமான் இவ்வாறு அவர்களை இவ்விரண்டனுள் படுத்து துன்புறுத்துகின்ற முனிவினாயினும் தன்னை மிக நினைந்த பலருக்கு இன்பத்தை தந்துள்ளான். திருச்சிற்றம்பலம். காலையில எந்திரிக்கிறோம், தினம் தினம் நடக்கிற விஷயம்தான். மாலையில தூங்குறோம், நாளைக்கு திருப்பி எந்திரிக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்ற நிகழ்வு தான். அதைத்தான் நமக்கு அழகா காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் காலை எழுந்தவர் நித்தலும் மாலைப்படுவதும் வாழ்நாள் கழிவதும் போதும் போதும் அப்படி சாலும். ஆக இது எப்போதும் நடந்துட்டே இருக்க போதுதான். இது நடந்துகிட்டே இருக்கட்டும் அதுவாட்டு என்பது போல நமக்கு திருமூலர் இந்த பாடலை காட்டி இருக்கிறார். அப்ப இது என்னைக்கும் நிக்க போறது இல்ல. ஒவ்வொரு நாளும் காலை அப்படிங்கறது நமக்கு ஆரம்பிக்குது. அதே போல மாலை அப்படிங்கறதும் நமக்கு வருது. போய் படுத்து தூங்கதான் செய்யறோம், திருப்பி காலையில எழுந்திருக்கிறோம். இதுல என்ன ஆயிருச்சு? ஒரு நாள் போயிருச்சு. நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கழிந்து விட்டது. அந்த ஒரு நாள் வீணே கழிந்ததா நன்றாக கழிந்ததா அப்படின்னு நம்ம தான் அத சிந்தித்து பார்க்கணும். அந்த ஒரு நாள் எந்த அளவிற்கு நம்முடைய உயிர் வளர்வதற்கு துணை நின்றது? நாள் தான் துணை நிற்கும். அந்த நாள்ல நம்ம இந்த உடம்பு எந்த அளவிற்கு துணை நின்றது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அது ஒரு சிலர் என்னைக்குமே அந்த ஒரு பழக்கத்தை வச்சிருப்பாங்க. படுக்க போறப்ப இன்னைக்கு என்னெல்லாம் நல்லா நடந்தது, இன்னும் இன்னைக்கு எதெல்லாம் நம்ம நினைத்து நடக்கல, அதெல்லாம் நாளைக்காவது எப்படியாவது நடந்துரும்னு எம்பெருமானிடத்து வேண்டுகோளை வைத்து விட்டு படுப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு சில பெரியவங்க கிட்ட அந்த வழக்கம் இருக்கு. இது அந்த உயிரை பக்குவப்படுத்துகின்ற முறை. இது நிறைய பேர் இத பத்தி தெரியவே இல்லாமதான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டுலயும் நம்மளை அமைத்துத்தான் சாமி ஒன்னொன்னையும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேட்டா நம்ம நல்லதை செஞ்சதை விட அவரு நமக்கு துன்பத்தை கொடுத்ததுதான் அதிகம்னு வேற பேசுவோம். அப்படி துன்பத்தை கொடுக்குறாரா? இருக்கட்டும், கொடுக்குறாரு. ஆமா, கொடுக்கலன்னு யாருமே சொல்லல, கொடுக்கவே மாட்டாருன்னு சொல்லல. இந்த திருமந்திரம் திருமுறைகள் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு துன்பமே வராது அப்படின்னு சொன்னாரா? அதுவும் இல்ல. அந்த துன்பம் என்பதும் வரதான் செய்யும், இன்பம் என்பதும் வரதான் செய்யும். இது எல்லாத்தையும் எம்பெருமான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஊட்டிக்கொண்டேதான் இருக்கிறான். ஆனா அது எல்லாமே நம்மை வளர்க்கின்ற நிலையில இருக்கும். அதைதான் அந்த அடுத்த அடியில நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்றார். அவன் முனிவினன் தான், அவன் சலவியன், ஈசன் சலவியன் ஆகிலும். சலவியன்னா நல்லா கோபப்படுறவன் அர்த்தம், துன்புறுத்துகிறவன் அர்த்தம். அவன் ரொம்ப முனிபவனாக இருந்தாலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. அவனையே திரும்ப திரும்ப அவன் என்ன வேணா நீ துன்பம் செஞ்சுக்கிட்டோம் பரவாயில்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்பது போல் அவன் காலை இப்படி இறுக பற்றி கொண்டு அவனையே நினைந்து நிற்பவர்களுக்கு இன்பத்தை தந்தான் என்பதுதான் நமக்கு இதுவரைக்கும் கேட்ட வரலாறு. அவனையே நினைந்து ஒழுகுபவர்களுக்கு அவன் இன்பத்தை தருவான் இல்லையா? சார்ந்தவருக்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம். அப்படிதான் நம்ம நிறைய பாடல்களை பார்த்திருக்கோம். ஞானசம்பந்த பெருமான் அந்த இன்பத்தை எம்பெருமான் அள்ளி கொடுத்தான் தான் நிறைய பாடல்ல பாடியிருக்கிறார். அப்ப அவனையே நினைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவன் இன்பத்தையே தருவான், சந்தேகமே இல்லை என்பதுதான் இந்த பாடலின் வழி நமக்கு உணர்த்துகின்றார். இளமை கழிவதற்கு முன்பாகவே அந்த இன்பத்திற்கு உரியதை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடலிலே நமக்கு அவர் எடுத்து சொல்லுகின்ற கருத்து. ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே. திருப்பி ஏலனா அப்படி தொடர்ந்து நினைப்பவர்கள், பல நாட்கள் நினைப்பவர்கள், பன்னாள் நினைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே வர அப்பர் இல்லையா? ஐயோ இவன் நம்மளை விட்டு போக மாட்டான், அவனுக்கு முதல்ல கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சாமி கொடுத்துருவாரு. அப்படி கூட கொடுப்பாரு. நம்ம அவரை போட்டு தொந்தரவு பண்ணது இல்லை. அந்த மாதிரின்னு ஒரு இதுல நயத்துல சொல்றதுதான். ஆக எம்பெருமான எந்த ஒரு நிலையிலையும் அவன் துன்பத்தை கொடுத்தாலும் இன்பத்தை கொடுத்தாலும் அவனை விட்டுறக்கூடாது. இதுதான் நமக்கு இந்த பாடல்களின் வழி வலியுறுத்துகின்ற திருமூலர். அடுத்த பாட்டில் போலாமா? 82வது திருமந்திரம். பருவூசி ஐந்துமோர் பையனுள் வாழும், பருவூசி ஐந்தும் பறக்கும் மிருகம், பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே. தெளிவுரை. நூலால் தைக்கும் நுண்ணூசி போலாது சணற்புரியால் தைக்கின்ற பருவ ஊசிகள் ஐந்தும் ஒரு சணற்பைக்குள் இருக்கின்றன. அவை பருவூசியாயினும் பறக்கும் தன்மை வாய்ந்த யானைகளாம். அத்தன்மையவான அவை மெலிவடையுமாயின் அவை தங்கியுள்ள பையும் பறக்கின்ற தன்மையை உடையதாகி விடும். திருச்சிற்றம்பலம். சரி. ஆக பையே ஊசி அப்பா எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. பருவூசி பையும் பறக்கின்றவாறு, பருவூசியோட சேர்ந்து பையும் சேர்ந்து பறந்து போயிடலாம் என்று இந்த இடத்துல ஒரு ஒரு நயம்பட காட்டியிருக்கிறார். இங்க அவர் பருவூசி என்று காட்டியது நம்மளுடைய 5 புலன்கள், 5 பொறிகள், புலன்களை வாங்குகின்ற பொறிகள். இந்த 5 பொறிகளும் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா பருமையாக இருக்கின்றன, நல்ல பருமையாக இருக்கின்றன. அப்படின்னு சொன்னா பருப்பொருள்களை அறிகின்ற தன்மையில் இருக்கின்றன. அப்ப அந்த பருப்பொருள்களை அறிகின்ற தன்மையில் அவை நமக்கு துணையாக இருக்கின்றன. அப்ப அந்த பருப்பொருள்களை அறிகின்ற வகையில் அவை துணையாக இருக்கின்ற வரை இந்த பைய நல்லா இருக்குது.
ஆனாலும் அந்த பையை அந்த ஊசி கொண்டு நன்றாக தைத்து சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியதுங்கிறதும் அவசியம். அதுக்காக ஊசி இல்லைன்னா எதுக்கு வேணும்? அப்ப ஊசிய கொடுத்து பைய நல்லா தச்சு வச்சுக்கோங்கிறாரு. அவ்வாறு பையை தைத்து பைய எதுக்கு தைப்போம்? பயன்பாட்டுக்கு அது வரணும். அதுக்கு அதோட பயனை நம்ம நன்றாக பெற வேண்டும். அதுக்காக பையில எல்லாம் தைக்காத பையா இருந்ததுன்னா அது அடியில ஓட்டையா இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா? இல்ல. அப்ப அதை நல்லா தச்சுக்கோங்கன்னு சொல்லிதான் ஊசியும் சேர்த்து கொடுத்திருக்காரு. இங்க பையங்கிறது நம்ம உடம்புதான். அப்ப அந்த உடம்ப இந்த 5 பொறிகள் கொண்டு நல்லா தச்சு வச்சுக்கோங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவற்றிலே இந்த புலன்கள் எல்லாம் வருகின்ற புலன்களை எல்லாம் அப்படியே விட்டுறாதீங்க. அதெல்லாம் நல்ல பையில பத்திரமா போட்டு வச்சுக்கோங்க. என்ன புலன்களின் வழி வரப்போகிறது அப்படின்னா, எம்பெருமானை பற்றிய விஷயங்கள், இந்த உலகத்தை பற்றிய தத்துவ விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தத்துவங்களை கடந்து இருக்கின்ற விஷயங்களானாலும் சரி, இவற்றை எல்லாம் உள்ளுக்குள்ள பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டாதான் அவற்றை நாம் சிந்திக்கின்ற போது அவை நமக்கு பயனை தரும். பயன்பாடு உடையதா இருக்கணும். எது ஒண்ணும் பயன்பாடு உடையதா இருக்கணும். அப்ப ஒரு பையன் இருந்து அந்த பையனுக்குள்ள பத்திரமா போட்டு வச்சுக்கலாம். ஓட்டையா இருந்ததுன்னா அதெல்லாம் போயிரும். அப்படி ஓட்டையா இல்லாமல் நல்லா தைத்து வைத்துக் கொள்ளப்பட்ட பையாக நம்முடைய உடம்பு இருக்கணுங்கிற. இப்ப அது நல்ல பருமையாக இருக்கிறது. அப்ப பருமையாக இருக்கிறது அப்படின்னா யானை மாதிரி பருமையா இருக்கான். அந்த பருவூசி 5ம் பறக்கும் மிருகம். ஆனாலும் நல்ல பருமையா இருக்குதுங்கிறதுனால நினைக்காதீங்க, அது பறந்து போகக்கூடிய மிருகம் தான் காட்டுகின்றார். பறந்து போற மாதிரி ஒரு பெரிய மிருகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றார், அந்த மிருகம் அப்படிங்கறதுனுடைய மறு அது மறி வந்ததுதான். இப்ப இந்த பருவூசி படித்தல். சாந்திமா மைக்க ஆஃப் பண்ணி வைங்கம்மா. சாந்திமா ஆக இந்த பருவூசி 5 பனித்தலைப்பட்டால் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா மெலிவடைகிறது அப்படின்னு சொன்னா ஏதோ ஊசிய சின்னதா போச்சு அப்படிங்கிறது இல்ல. அதனுடைய வலிமையற்று விட்டால், நம்மளுடைய பொறிகள் இருக்கே, இந்த பொறிகள் எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளும் நல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஒன்னொன்னா ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வலிமை போயிடும். கண்ணு தெரியாது, முதல்ல கண்ணு போகும், அடுத்து காது போகும், அப்புறம் மூக்குக்கு ஒண்ணும் நமக்கு நுகர தெரியாது, நாக்குல சுவையெல்லாம் இருக்காது. ஆக தோலுன்னு பார்த்தா நம்ம நடக்கிறது கூட நமக்கு சிரமமாயிரும். ஆக இப்படி ஒன்றா இற்று வரும். அப்படி அந்த 5 பொறிகளும் தம்முடைய வலிமையற்று போய்விடுமானால் இந்த உடம்பும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த உடம்ப நம்ம பத்திரப்படுத்தவும் முடியாது, அதை பேணவும் முடியாது. அத பருவூசி பையும் பறக்கின்றவாறு. எப்ப பருவூசி 5ம் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறுங்கிறது. அதுக்கு அந்த பருவூசியை போட்டு வச்சிருக்கிற பையும் சேர்ந்து பறந்துரும். அப்படின்னா என்ன, இந்த உடம்பு போய்விடும், இளமை அப்படிங்கிற முதுமை வந்துவிடும். அப்படின்னா அந்த முதுமையான அந்த உடம்பும் இருக்காது, அதுவும் போய்விடும் என்கின்ற வகையிலே இதை காட்டி இருக்கிறார். இளமை நீங்கினால் உடல் நீங்கியது போலத்தான். ஆக பையையும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், பையனுடைய பயனையும் நன்றாக நாம் பயன்படுத்த வேண்டும், பயனை அடைய வேண்டும். அதத்தான் இந்த இடத்துல சொல்றேன். இங்க இந்த பறக்கும் மிருகம் அப்படின்னு சொன்னது பொதுவாக மதம் கொண்ட யானை அப்படிங்கிறதாக ஒரு கருத்தை அவர் பல நூல்கள்ல வேறு சில பாடல்கள்ல காட்டியிருப்பார். மதத்தன 5 களிருள அப்படின்னு திருமந்திரத்திலே இன்னொரு இடத்துல வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஆக அந்த பறத்தல் அப்படிங்கறது இங்க மதம் பிடித்து இருத்தல். அப்ப அது மதம் பிடித்து இருக்கிற மிருகம் அது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்யும். அத வேற பக்கம் நம்ம திருப்பி கூட்டிட்டு போனாலும் போயிரும், இல்ல நம்மளையே தள்ளி விட்டாலும் விட்டுரும். அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை நமக்கு சொல்லி நம்மை கொஞ்சம் என்ன சொல்ற
அதாவது கவனமாக இருங்கள்ங்கிறதுக்கு சொல்ற. ஆக நம்மளே கவனத்தோடு இருக்கும்படியாக இந்த பாடலின் வழி திருமூலர் காட்டுகின்றார். ஏன்னா 5 களிறு அப்படிங்கறது பல இடங்கள்ல சொல்லப்பட்ட ஒன்று. 5 பொறிகளை 5 புலன்களை 5 களிராக காட்டுவது. தொண்டர் 5 களிறு மடக்கி அப்படின்னு ஞான சம்பந்த தேவாரத்துல எல்லாம் பார்க்கலாம். அது போல இந்த பறக்கும் மிருகமாக இருக்கின்ற இவை மதம் கொண்டு நம்மை வேறு பக்கம் இழுத்து சென்று விடக்கூடாது. அவற்றை நாம் அவற்றினுடைய வலிமையை பயன்படுத்தி நாம் இந்த பைய நல்லா பத்திரமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதனுடைய பயனையும் முழுமையுமாக அடைய வேண்டும். அதான் இந்த பாடலினுடைய கருத்து. அடுத்த பாடலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. வணக்கம். பாடல் எண் 183. கண்ணனும் காய்கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிலார் விண் உருவாரையும் வினை உருவாரையும் எண்ணூறு 30 ஈர்ந்தொழிந்தாரே. பொழிப்புரை. திருமாலும் பகலவனும் உலகத்தை அதன் உள்ளிருந்தே அளக்கின்றதை உலகர் சிறிதும் நினைக்கின்றனர். நினைப்பாராயின் அவ்விருவரும் வீடு பேற்றிற்கு உரியவரையும் பிறப்பிற்கு உரியவரையும் முறையே 30 ஆண்டு அகவையிலும் 60 ஆண்டு அளவையிலும் இவ்வுலகத்தின் இன்றும் பிரிக்கின்றவராவார். திருமாலும் சூரியனையும் வைத்து இந்த பாடலை நமக்கு காட்டி இருக்கிறார். 2 பேருமே அளக்குறவங்க இல்லையா? திருமால் வரலாற்றுல நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? 3 அடியினால் 2 உலகத்தையும் அளந்து விட்டு 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டாருப்பாங்க. அந்த மாதிரி உலகளந்த பெருமாள் அப்படி எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் இப்படி எல்லாம் நம்ம பாடல்கள்ல பாக்குறோம். அப்ப உலகத்தை அளக்கின்றவர் யார் அப்படின்னு கேட்டா திருமால். இது நல்லா தெரியும். திருமால் அடியினால் அளந்தார்னா இவர் கதிர்களால் அது அளக்கின்றார் நம்ம சூரியன். அவரும் அளக்கிறார் உலகங்களை அளக்கிறார். எப்படி அளக்கிறார்? அவருடைய அந்த ஒளி கதிர்களால் அளக்கிறார். அப்படி அளக்கின்ற பொழுது ஒவ்வொரு உயிரையும் அவர் அளந்து பார்க்கிறார். இது ஒரு அருமைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு உயிருக்கும் அளக்கின்றார். படி அளத்தல் அப்படிங்கிற மாதிரிதான். அப்ப திருமால் காத்தல் தொழிலின் வழி இந்த எல்லா உயிர்களுக்கும் அளந்துட்டு இருக்கிறார். அவர் காலை வச்சு அளந்தார்னு புராணத்துல சொல்றோம்னா அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் காக்கின்ற அந்த தொழிலை செய்யறாருன்னு அர்த்தம். உடம்ப காக்கின்ற அளவுல அவருடைய தொழில் இருக்கு. அப்ப அந்த காத்தல் தொழிலை செய்வதை அளத்தல் அப்படிங்கிற வார்த்தையில வைத்து நமக்கு கட்டி இருக்கிறார். சரி, இப்படி அவங்க அளக்கின்ற பொழுது சூரியனும் சரி திருமாலும் சரி அளக்கின்ற பொழுது எதை அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தால் இந்த உயிரினுடைய பக்குவத்தை அளக்குறாங்க. இந்த உயிர் எவ்வளவு பக்குவமாயிருக்கு, இது இன்னும் கொஞ்சம் வேக போடணுமா இல்ல வெந்தது போதுமா அப்படிங்கறதான் அளக்குறாங்க. அப்ப அப்படி அளந்து பார்த்துதான் ஒவ்வொன்னையும் நமக்கு பொருத்துகிறார்கள். இப்ப இந்த உலகத்தோடு நம்மை பொருத்துவதும் இப்போதும் அப்படின்னு சொல்லி உலகத்துல இருந்து நம்மை நீக்குவதும் இந்த 2 பேருமே அளந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்கின்ற நிலையிலே ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி என்ன கணக்கு அப்படின்னா ஆண்டு கணக்கு. இப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு 1 நாள் 2 நாள்ல எல்லாம் தெரியாது. அது கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் ஆனால்தான் அது எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்ப ஒரு செடி இருக்கு, ஒரு செடியை வைக்கிறாங்க, ஒரு செடியை வச்சாச்சு, கொஞ்சம் வளர்ந்துருச்சு. 2 நாள் 3 நாளைக்குள்ள அதுல இருந்து நம்ம பலனை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. சில மாதங்கள் ஆனால் அதுல இருந்து அது எவ்வளவு வளர்ந்திருக்கு, எவ்வளவு பக்குவமாயிருக்கு, எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அதுபோல சில மரங்கள்னு பார்த்தால் இத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம ஆகணும். இவ்வளவு வருஷம் ஆனாதான் அதுல இருந்து இவ்வளவு ஒரு பலனா நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம உடம்பு மனுஷங்க அப்படின்னா இந்த ஒரு மனிதனிடத்திலிருந்து முழுமையாக ஒன்றை எப்ப எதிர்பார்க்கலாம்னா ஒரு 30 வருஷம் ஆகணும். ஒரு 30 வயசுலதான் அவனுடைய ஒரு முழு மனிதனாக இருக்க முடியும்.
அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்க செஞ்சிட முடியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 30 வயது அறிவாலும் உடம்பாலும் ஒரு மேன்மையுற்று ஒரு பக்குவமுற்று இருப்பதற்கு ஒரு 30 வருடங்கள் அப்படிங்கறது வேணும். அப்ப ஒரு சிலர் 30 வருடத்திலேயே நல்ல எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தா அந்த 30 வருஷத்துல எல்லாம் அவங்கள்ட்ட ஒன்னையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆக அவங்களை அடுத்து எப்ப அளந்து பார்க்கலாம்னா அடுத்த 60 வயசுக்குள்ள வச்சு பார்ப்பாங்க. ஒரு 30 வயதுக்குள்ள ஒருவருடைய வளர்ச்சி ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க சரி இப்படிதான் இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்களும் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அவங்க இந்த உலகத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில பார்த்த போது அடுத்த 60 வயதிலே அவர்களிடத்து அந்த பக்குவம் வெளிப்படும். அதுவும் இல்லையா, அதுக்கு 60 வயதுக்கு மேலையும் அவங்களுக்கு பக்குவம் இல்லையா, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சாமி ஒரு முடிவு பண்ணி வச்சிருவாரு. உண்மை அதுதான். 60 வயசுக்கு மேல எல்லாம் பக்குவம் வருமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கத்தான் வரும். வந்தா ஒரு 60 வயசுக்குள்ள அவர்களுக்கு அந்த தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு ஊட்டினாலும் அவர்களால் அந்த உலக இதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது இருக்குமான்னு தெரியாது. இதைத்தான் 830 ஈர்ந்தொழிந்தாரே. ஒரு 30 வயதுல இவன் பக்குவம் ஆயிட்டான், பரவாயில்ல, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்தா அவன் நல்ல பக்குவமாகி இந்த பிறவிலேயே அவன் முக்தி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கொஞ்சம் அளந்து கொடுப்பாங்களாம். அப்படி இல்லையா 60 வயதுல பாத்துட்டா சரி 60 வயசு ஆயிரத்துல இப்பயாவது பக்குவம் ஆயிட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு வாழ்நாளை கொடுத்து அதுல இன்னும் கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்ய வைத்து நல்ல சிந்தனையை அவனுக்கு கொடுத்து அவனை முக்தி அடைய வைக்கலாம். அப்படி இல்லையா, ஈர்ந்தொழிந்தாரே, நீ போயிட்டு வா, அடுத்து இன்னொரு பிறவிக்கு வா, அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்த ஒரு 30 வருஷத்தை அடுத்த பிறவியில பாத்துக்கலாம் என்பதாக கூட எம்பெருமான் வைக்கலாம். ஆக இது சரியாக நம்ம சொல்ல முடியாது என்றாலும் ஒரு கணக்குல ஒரு அளவில திருமூலர் இதை நமக்கு காட்டி இருக்கின்றார். 830 இருந்து எதை இருந்தொழிந்தார்? விண்ணுருவாரையும் வினை உருவாரையும். இவங்க முக்தி பெறுவாங்களா இல்ல வினை வழி திருப்பி வந்து இந்த உலகத்துல பிறப்பாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் அளந்து பார்த்து அவர்களுக்கு ஒரு முடிவை தருகின்றார்கள். ஈர்ந்தொழிதல் அப்படின்னு சொன்னா ஒரு முடிவை தருதல் என்று 30ல ஒரு முடிவை அவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த 2 பேரும் என்று இளமையினுடைய தன்மையையும் அந்த இளமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டியதையும் இளமையில நம்ம பயன்படுத்திக்கலன்னா அது முதுமையில எந்த ஒரு பெரிய பயனையும் தந்து விடாது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வழி நமக்கு உணர்த்திட்டார். அடுத்த பாடலுக்கு போலாமா? பாடல் எண் 184. ஒன்றிய ஈரன் கலையும் உடனுற நின்றது கண்டு நினைக்கிலர் நீசர்கள் கண்டிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பு ஒளியாரே. 16 கலைகளும் ஒரு சேர வந்து நிரம்ப பெற்ற நிறைமதி பின்பு சிறிது சிறிதாக தேய்ந்து மறைவதை பார்த்திருந்தும் இளமை நிலையாது என்பதை கீழ்மக்கள் நினைக்கின்றார்கள் இல்லை. அதன் பயனாக அவர்கள் இளமையுள்ள பொழுதே உயிர்க்கு உறுதி தேடிக் கொள்ளாமையால் அவர்களது தீவினை பற்றி சினம் கொள்கின்ற கூற்றுவன் அவர்களை நரக குழியில் தள்ளிய பின்பு அதில் சென்று வீழ்ந்து துன்புறுதலை தவிர அத்துன்பத்தினின்றும் நீங்கும் வழியை அவர் அறிய மாட்டுவாரல்லர். சந்தோஷம். தெரியுது நமக்கு. ஈரன் கலை ஈரட்ட 16, அந்த 16 கலைகள். இந்த 16 கலைகளையும் ஒவ்வொரு மாதமும் கொண்டு நிற்பது நம்முடைய சந்திரன் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு கலையாக அது வளர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கலையாக அது தேய்ந்து இல்லையா உடன் உற நின்றது கண்டு. அது கூட அந்த 16 கலையும் அந்த சந்திரனோட கூடவே இருக்குது. அப்படி உடன் உற நின்றது கண்டும் கூடவே இருந்தது போனது நின்றதும் அற்றதும் கண்டும் கொஞ்சம் கூட நம்ம அதை பத்தி நினைக்கல. இதுதான் இது நிலைத்தது அப்படிங்கறத நினைச்சுட்டு இருக்கோம். அது நிலைத்ததல்ல. எது ஒன்றும்
இந்த சந்திரனுடைய கலைகள் எல்லாம் எப்படி தேய்ந்ததோ அது போல ஒரு நாள் தேய்ந்து விடலாம். இந்த சந்திரனுடைய கலைகள் எல்லாம் எப்படி வளர்கின்றவோ அது போல நமக்கும் வளரலாம். ஆக வளர்ந்து நிற்கலாம், தேய்ந்து போகலாம். எது? நம்மோடு கூட இருக்கின்ற செல்வங்களும் மற்றவையும். அது ஆக இவற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஏன்னா வெறுமன அற்றது அப்படின்னு சொன்னா இளமைன்னு சொல்லலாம். அது வருவதும் இருக்கிறது, அறுவதும் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த உறுதியை நம்ம வந்து செல்வத்தின் வழி செல்வம் ஈட்டி அதன் வழி மற்ற எல்லாத்தையும் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அது வரும் போகும் வரும் போகும். இத இளமை உள்ள போதே உணர்ந்து கொள்ளுதலுக்கு தான் இப்ப சொல்றேன். வரும் போகும்ங்கிறது வந்து சந்திரனுக்கு, அதுக்கு சந்திரன் ஓமை. நமக்கு என்ன ஒரு வாழ்நாள்ல இன்பமோ துன்பமோ வளரும், குறையும், எல்லாமே இருக்கும். இதை இளமையிலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும். இளமையில உணர்ந்து கொள்ளலைன்னா முதுமையில உணர முடியாதுங்கிற. அப்படி உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தீவினையில தான் நிற்பாங்க. நல்வினை பக்கம் அதிகமாக வருவதற்கு அவனுக்கு எண்ணம் கூட வராது. எந்நேரமும் அவர்களுக்கு துன்பத்தை பற்றிய எண்ணத்தினால் அவர்களுடைய செயல்களும் அடுத்து எப்படியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு துன்பம் தருவதில் தான் போகும். இந்த எண்ணம் இல்லைன்னா அதனாலதான் அவர்களை நீசர்கள்னே சொல்லிட்டு, அந்த நீசர்களினுடைய செயல்களை எல்லாம் பாக்குறப்போ காலனுக்கு அப்படியே கோபம் தான் வருது. கன்றிய காலன், அவன் சினம் கொள்கின்றான். இந்த காலனுக்கு ஒரு அந்த சினம் கொள்ளுதல் என்கின்ற குணத்தை சாமி தான் கொடுத்திருக்கு. சிறப்பு குணமாவே அவருக்கு கொடுத்திருக்கிறார். காலன் மட்டும் கோவப்படலன்னு சொன்னா அப்புறம் நம்மள வந்து கூட்டிட்டே போக மாட்டான். நம்ம பண்ற அக்கிரமத்துக்குலாம் நம்மளை பார்த்து அவன் கோவப்படுறதுனாலதான் வேகமா வந்து எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்ல, அவன் வந்து எதற்காக கோவப்படுகிறான் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அது ஒரு சில பாடல்கள்ல இருக்கும். யமனுக்கு கோவம் வருது, சரி, கோவம் வந்து நம்மளை கூட்டு போறோம், சரி, எதுக்கு கோவப்படுறான்? யமனுக்கு ஏன் கோவம் வருது நம்ம மேல? எப்படி அப்படின்னு சொன்னா அவனோட வேலையெல்லாம் நம்ம கூட்டுறோம்னு சொல்லி கோவம் வருது. வேற ஒண்ணும் இல்ல. நீ வா சாமி பக்கம் போக வேண்டியதானே, என்கிட்டயே ஏன் திரும்பி திரும்பி வர்ற? நானே தான் உன்னை வந்து கூப்பிட வரணுமா? எத்தனை தடவை நான் உன்னை வந்து கூட்டிட்டேன், எவ்வளவு தடவை நான் திருப்பி திருப்பி உன்னை கூட்டிட்டு போறது? எனக்கு இப்படி வேலையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறிய நீ அப்படின்னு இந்த உயிர் மேல் காலனுக்கு கோபம் வருது. அப்படி கோபம் வந்துதான் இழுத்துட்டு போய் நம்மள கருங்குழிக்குள்ள போடுறான். கருங்குழின்னா நரகம். நம்ம மேல இருக்கின்ற கோபத்துலதான் அவன் எப்படி சொல்றான் பாரு, எதுக்கெல்லாம் நீ எல்லாம் எதுக்குதான் வந்து பிறந்த அப்படின்னு கேக்குறான். நான் வந்து கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி தானே நீ வந்து பிறக்கிற போதே நீ இந்த யமன் வரக்கூடாது, சாமி கிட்ட போகணும்னு நினைச்சு பிறந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியே தான் அவன் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட சொல்றான். ஆனா நம்ம அப்படி இல்ல, பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாரேன்னு நம்ம அப்பர் சொன்ன மாதிரி அப்பர் பாடல் இப்படியே பாடுவார். அவங்களுக்கு தொழிலே பிறக்கிறதுதான். அப்ப பிறக்கிறதுதான் அடுத்து அவங்களுக்கு தொழில் வச்சிருக்காங்கன்னா அவங்க இறந்துதான் போவாங்க. அவங்க சாமி கிட்ட இறைவனிடத்து செல்லுகின்ற தன்மை இருக்காது. அப்ப அதைத்தான் சொல்லுகிற இங்க கன்றிய காலன் இங்கே கோபத்தோடு வந்து கருங்குழியிலே தள்ளுகின்ற வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகை பொழியாரே. அவங்க இந்த திகைப்புல இருந்து வெளியில வர மாட்டாங்க. திருப்பி திருப்பி அதுக்குள்ளதான் போறதுக்குள்ள இருப்பார்கள். அதுல வீழ்வதிலேயே இருப்பதை தவிர அவர்கள் இந்த நினைப்பில் இருந்து விடுபட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார்னா, யார் விடுபடுவர் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சேர்த்து உணர்த்துகிறார். யார் விடுபடுவாங்க? யார் ஒருவர் இந்த இன்பமோ துன்பமோ சந்திரனுடைய கலைகள் போல வரும் போகும் வரும் போகுங்கிறத உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள். ஆக இந்த துன்பமோ இன்பமோ நம்முடைய வளர்ச்சிக்காக எம்பெருமான் தந்தது அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நாம் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டோம். யார்கிட்டையும் நம்ம வந்து தீவினை செய்வதற்கு நினைக்க மாட்டோம். அவர்கள் நீசர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த நினைப்பு இல்லாதவர்கள் தான் இவ்வாறு நீசர்களாக இருப்பர்
ஆக நம்ம நீசர்களாக இருக்கக்கூடாது, இதை நினைந்து நாம் மேலேற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாடல்ல உணர்த்துகிறார். அவர் இளமையிலேயே இதனை உணர வேண்டும் அப்படிங்கிறத திருமூலர் நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்த பாடல். வணக்கம். வணக்கம். 85. எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசைனால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவதறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே. பொழிப்புரை. மக்களுக்கென்று பொருந்திய 100 ஆண்டின் எல்லைக்கு இடையே கூற்றுவன் வந்து அதனை அறுத்து செல்லுதலை பலர் அறியாது வாழ்ந்து அக்கூற்றுவன் வந்தபொழுது துயருற்றமையை நான் எனது வாழ்நாளில் பன்முறை கண்டிருக்கிறேன். ஆதலால் வாழ்தல் பொருந்திய நாளில் இளமை நீங்கும் முன்பே அது பொருந்தி நிற்கின்ற நாட்களில் சிவபெருமானை பண்ணினால் பாடி துதியுங்கள். சிற்றம்பலம். இசையினால் ஏத்துவேன். நல்ல அழகான வார்த்தையா வச்சு காட்டியிருக்க, சந்தோஷம். நல்ல வாசியமா. இருந்து கண்டேனே. அப்ப அந்த இருந்து கண்டேனேங்கிறதுல அவர் நம்ம கிட்ட நேரா பேசுற மாதிரியே சொல்றார் திருமூலர். தன் அனுபவமாக காமிக்கிறார் பாருங்க. கண்டேன் அப்படின்னு மத்தெல்லாம் பொதுவுல சொல்லிட்டு வந்தவரு இப்ப திருமூலர் நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். இருந்து கண்டேன். எதை கண்டாராம்? இப்ப இதெல்லாம் இந்த கூற்றுவன் போன பாடல்ல பார்த்த மாதிரி காலன் இப்படி எல்லாம் கூட்டிட்டு போறதெல்லாம் அறியாது வாழ்ந்து அவன் வர்றப்ப ஐயோ இப்ப வந்துட்டானே, முதவே சொன்னப்ப அதெல்லாம் கேட்காம இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி திகைத்து நிற்கின்றார்களே இல்லையா? அவர்கள் திகைப்பு ஒளியாரேன்னு போன பாடல்ல சொன்னார்ல, அப்படி திகைப்புற்றவர்களைத்தான் சொல்ற. அவங்களதான் நான் நிறைய பார்த்தேன், இருந்து கண்டேன். அவர்கள் ஆனா இனி நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது என்னன்னா, அவர்களை போல் இருந்து விட வேண்டாம். அந்த நம்ம இந்த உலகத்துல வாழ்கின்ற எய்திய நாள் அப்படிங்கறது அதான். இந்த உலகத்துல வாழ்கின்ற நாளில் இளமை அப்படிங்கறது கொஞ்ச காலம்தான் நம்ம கிட்ட இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த காலம் கழிந்து விடாத வண்ணம், இளமை கழிந்து விடுவதற்கு முன்பே கழியாத வண்ணம் கழியாமை அப்படிங்கிறார். அப்படி இருக்கின்ற நாளிலேயே இசையினால் ஏத்துங்கள். ஏன்னா நான் பார்த்துட்டேன், இங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாள்லயே நடுவுல இந்த கூற்றுவன் இழுத்துட்டு போறதெல்லாம் பாக்குறேன். அப்படி இல்ல அத இப்படி கூட்டிட்டு போவாங்கிறதெல்லாம் அறியாமல் வாழ்கின்றவர்களையும் நான் பார்க்கின்றேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் எவ்வளவு துயர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பாக்குறேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இளமை போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக இளங்காலத்திலேயே எம்பெருமானை இசையினால் ஏத்துங்கள். அதுக்கப்புறம் ஏத்திக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. இருந்தீங்கன்னா அது பயன் இல்லை, பிரயோஜனப்படாது. சின்ன வயசுலயே நம்ம இறைவனை வழிபட்டு இருந்தாதான் அது பின்னாளிலே நமக்கு மிகுந்த பக்குவத்தை தரும், அது பயனையும் தரும். கடைசி காலத்துல சாக போற நேரத்துல சங்கரான்னு சொன்னா ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் கடைசி காலத்துல ஒன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதைத்தான் சொல்லுகிற. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றெங்கால் பொன்றா துணைன்னு நம்ம திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு இல்லையா? நம்ம உடம்பு பொன்றுகின்ற பொழுது அறம் மட்டும்தான் நமக்கு பொன்றா துணையா இருக்கும், அழியாத துணை. பொன்றுதல்னா அழிதல். உடம்பு அழியிறப்ப அறம் மட்டும்தான் அழியாம இருக்கு. அறம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா கூற்றுவன் அஞ்சுவான். ஐயோ இவர் அறவோர், இந்த அறவோர் பக்கத்துல நான் போக முடியாது, அப்படியே நான் போனாலும் அவர்களை நான் மரியாதையோடு அழைத்து செல்ல வேண்டுமே தவிர இழுத்து செல்ல முடியாது என்று கூற்றுவன் காலன் அஞ்சுவன். அதனால்தான் அன்றறிவாம் என்னாது அறம் செய்கனார, பின்னாடி பார்த்துக்கலாம்னு இல்லாமல் அப்பொழுதே நினைத்த பொழுதே அறம் செய்க
அறம் அப்படின்னா ஏதோ மத்தவங்களுக்கு போய் கொடுக்கறது மட்டும்தான் அறம்னு நீங்க நினைக்க வேண்டாம். நல்ல காரியங்கள் எதானாலும் அறம் தான். எதெல்லாம் நமக்கு சிறப்புடையவை, எதெல்லாம் உயிருக்கு பக்குவத்தை தருபவை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் அறம் தான். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம் அதெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் அதுவும் அறம் தான். அறத்துப்பால் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுதான். ஆக பின்னாடி பாத்துக்கலான்னு நீங்க அந்த அறத்தோடு வாழ்வதை, இப்ப இளமையிலேயே அறத்தோடு வாழ்வதை விட்டு விடாதீர்கள். இதைத்தான் இந்த இடத்துல சொல்றேன். ஆக எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமே. இந்த இசை அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள். ஒண்ணு நல்ல பாட்டு பாடி எம்பெருமான போற்றுவது, இன்னொன்னு நல்ல புகழ் வார்த்தைகளாக சொல்லி போற்றுவது, இன்னொன்னு இசைந்து நிற்றல், நல்ல மனசு. அந்த நல்ல மனசோடு மற்றவர்களை போற்றுங்கள், இறைவனை போற்றுங்கள், மற்றவர்களை போற்றுங்கள். எல்லாமே தான் ஏத்துமின் பொதுவுலதான் போட்டிருக்க. யாருனாலும் நல்ல மனசோட நல்ல வாழ்த்துங்களே, இது அறம் அப்படிங்கறதான் இங்க நமக்கு கட்டுகின்ற. இத பண்ணாததுனால எத்தனை பேர் எவ்வளவு அந்த கூற்றுவன் வந்து அழைக்கின்ற போது வருத்தப்பட்டார்கள் என்பதை நான் இப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு திருமூலர். ஆக நாம் பின்னால பார்த்துக்கலான்னு இல்லாமல் இளமையோடு இருக்கின்ற பொழுதே நல்ல காரியங்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆக இந்த அளவுல நமக்கு இளமை இளையாமை அப்படிங்கிற கருத்து நிறைவு பெறுகின்றது. ஆக இளமையோடு இருக்கின்ற பொழுதே இந்த உடம்பையும் பேணிக் கொள்ள வேண்டும், எம்பெருமானையும் நினைந்து போற்ற வேண்டும். ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே இல்லையா? இந்த பருவசி கொண்டு இந்த பையை நன்றாக தைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வகையில நம்ம இந்த 5 பொறிகளையும் இதற்கு இளமையிலேயே பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 அப்படின்பாங்க. அது மாதிரி நம்ம காலத்தோட நம்ம தைக்கலன்னு சொன்னா அப்புறம் தைக்கவே முடியாது, அது பயனே படாது. அந்த தைக்கிறதுக்கு அதுக்கு அந்த எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது. அதனால இளமையிலேயே அதனை பைய பத்திரமா வச்சு வச்சுக்கணும். அப்புறம் 30 அவங்க அளக்குறாங்க. அதனால அந்த 30 வயது அப்படிங்கறது அந்த இளமை, அந்த இளமைக்குள்ள நம்ம வந்து எல்லாவற்றையும் ஒரு பக்குவமான நிலையில அணுகுகின்ற தன்மையை பெற்றுவிட வேண்டும். அதே போல அந்த இன்பமோ துன்பமோ அது வரும் போகும் என்பதை சந்திரனை வைத்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாழ்நாள்ல இருக்கின்ற போதே இளமை கழியும் முன்பே நாம் பெருமையோடு வாழ வேண்டும், பக்குவமாக வாழ வேண்டும், மற்றவர்களை போற்ற வேண்டும், எம்பெருமானையும் போற்ற வேண்டும். இதைத்தான் இந்த 5 பாடல்கள்ல நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்ததாக அமைந்திருப்பது உயிர்நிலையாமை. உயிர்நிலையாமையா? உயிர் நிலைத்தது தானே, நமக்கு தெரியுமே. என்றும் உள்ள பொருள் தானே உயிர். பதி பசு பாசம் என பகர் 3 பதினை போல் பசு பாசம் அனாதின்னு இப்பதானே நாங்க பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உயிர் நிலைத்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதுல ஏன் உயிர் நிலையாததுன்னு போட்டிருக்குது? உடம்பு நிலையாதது, நமக்கு உடம்பு போறது நமக்கு தெரியும். ஆனா உயிர் அப்படிங்கிறது என்றும் உள்ள பொருள் அப்படிங்கறது தெரியுமே. இது என்ன சொல்லியிருக்காரு இதுல அப்படின்னு பார்த்தோமானால், இங்கே அவர் உயிர் என்று காட்டியது உயிருக்கு இருக்கின்ற உணர்வு. உயிருக்கு உணர்வு இருக்கு இல்லையா? எது உணர்வுடையதோ அதான் உயிர் உள்ளது. இப்ப இந்த மற்ற பொருள்கள் எல்லாம் பாக்குறோம், எத்தனையோ பொருள்களை பாக்குறோம். இந்த பொருள்கள் எல்லாம் உயிர் இல்லாததுன்னா எதை வச்சு சொல்றோம்? அதுக்கு உணர்வு இல்லை, அதுக்கு அறிவு இல்லை. அறிவு இருக்கிறது தான் உணர்வு இருக்கும். அப்ப அந்த உணர்வு நிலையாமையை தான் இப்ப நமக்கு இந்த பகுதியில சொல்ற. அறிவு வந்து நிலையானதா இருக்கா? இல்ல. நம்மளோட அறிவு வந்து எவ்வளவு சஞ்சலத்தோட இருக்குதுன்னு அப்பப்ப அவங்கவுங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆக அந்த அறிவின் தன்மை, உணர்வின் தன்மை நிலைத்தது அல்ல. அத நமக்கு இங்க உணர்த்துகின்ற. ஆக அப்படி நிலையில்லாத இந்த உணர்வு அப்படிங்கிறது நம்மை அலைக்கழிக்கும். அப்படி அலைக்கழிக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது.
இல்லையா? இந்த உணர்வு உயிரை அலைக்கழிக்கும். அப்ப அலைக்கழிக்க விட்டுறக்கூடாதுங்கிறதுதான் இதனுடைய மைய கருத்தாக இதிலே வைத்து சொல்லி இருக்கின்றார் திருமூலர். இதுல இந்த உயிரினுடைய தன்மை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இந்த 5 பொறிகளை கொண்டு பெறுகின்ற உணர்வினால் தான் அது பக்குவம் அடைகிறது. அத ஒரு பக்கம் ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம இந்த 5 பொறிகள் இல்லாமல் உயிர் பக்குவமாகாது. இந்த 5 பொறிகள் வழியாகத்தான் பலவற்றை நாம் உள்ள வாங்குறோம். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த 5 வாயில்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த 5 வாயில்கள் வழியாக தான் ஒண்ணும் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு நாம் அறிந்து 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 அறிந்துதான் அறியாமையிலிருந்து விடுபடணும். அறியாமையிலிருந்து விடுபடுவதுங்கிறது தான் பக்குவம். ஆக நம்ம பக்குவம் ஆகிறதுக்கு இந்த 5 பொறிகளின் வழி வருகின்ற உணர்வுங்கிறது அவசியம். ஆனா அந்த உணர்வு ஒரே மாதிரி இருக்காது. எல்லா நேரமும் எல்லா நாளும் ஒரே மாதிரி உணர்வா நம்ம கிட்ட இருக்கு இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல உணர்வோடு இருக்கின்ற போதே நாம் நல்ல எல்லாவற்றையும் செய்யணும். இல்லைன்னா அடுத்து ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் அப்பர். ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உனப்ப எது எப்ப அடைக்கும்னு தெரியாது. கண்ணு 2 போச்சுன்னா கண்ணு வழியாக நாம் அறிவது பெயராது, அங்க நடக்காது. காது 2 ஓட்டையும் அடைச்சு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எதையும் நாம் கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அறிதல் அப்படிங்கிறதுக்கு எப்படி இந்த பொறிகள் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதும், அது உணர்வு அந்த அதுல உணர்வு இருக்கணுங்கிறதும், அந்த உணர்வுங்கிறது நிலைத்தது இல்லைங்கிறதுனால அது நிலைத்ததா அது உணர்வோடு இருக்கிறப்பவே நாம எவ்வளவு பயன்படுத்திக்கணுங்கிறதையும் இந்த பாடல்கள்ல தரார். இதுலயும் 10 பாடல்கள் நமக்கு திருமூலர் தந்திருக்கிறார். பார்க்கலாம், வாசிக்கலாம். அழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. தண்ணிய பொலிப்புரை தண்ணிய பூங்கொம்பில் தளிர் தலை பூ முதலாக அதனால் தோற்றுவிக்கப்படுகின்ற பலவும் அங்கனம் தோற்றுவிக்கப்பட்டவாறே நில்லாது உருமாறி அழுகின்றதை கண்டும் அறிவில்லாதவர் ஆசிரியர் உண்மையை செவியுறுத்து சிவபெருமானது திருவடியை அடைய அழைக்கின்ற பொழுதே அவரது சொற்கடவாது அதனை அடைவதற்கும் முயலாது பின்பு முயல்வோம் என்று புறக்கணித்திருப்பார். திருச்சிற்றம்பலம். நன்றிமா. ஆக கொம்பு, ஒரு மரத்துல ஒரு கொம்பு இருக்குது. அந்த கொம்பு இருக்கும் தான், அந்த கிளை அப்படி ஒண்ணும் உடனே போய்விடாது. ஏதாவது சுழல் காற்று அது இதுன்னு ஏதாவது வந்தால் ஒழிய அப்படி ஒண்ணும் அந்த கொம்பு போகாது. ஆனா அதுல வர்ற தளிர் இலை இதெல்லாம் அப்பப்ப உதிர்ந்துருது இல்லையா? விளக்கண்டும் இழைக்கின்றதெல்லாம் இறக்குற்ற கண்டும் இதெல்லாம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் இப்படி விழுந்தா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்படி பார்த்தும் நம்ம கிட்ட இருக்கிறது மட்டும் எப்போதும் அப்படியே இருக்கும்னு நம்ம எப்படி நினைக்கிறோம்? இந்த உடம்புக்குள்ள அங்கங்கு இலை தளிர் போல நம்மளுடைய பொறிகள். அப்ப தலைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறக்கின்ற கண்டும் நம்ம உடம்புல இருக்கிற இந்த பொறிகள் மட்டும் எப்போதும் இப்படியே இருக்கும்னு நம்ம நினைச்சா எப்படி? ஆக அதை புரிந்து கொள்ளாமல் பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்துவர். பிழைப்பு அப்படின்னு சொன்னா பிழை செய்தல். அப்படி இந்த பிழையை நம்ம செய்யாமல் எம்பெருமானுடைய திருவடியை போற்ற வேண்டும். அப்படி போற்றாதவர்கள் இப்ப அழைக்கின்ற போது தானா அப்படி போற்றணும் வைக்கணும்லாம் தெரியுமானா தெரியாதுதான், சந்தேகம் இல்லை. ஐயோ இந்த 5 பொறிகளை வைத்து என்ன செய்யணும்? 5 பொறிகளை சாமி கொடுத்திருக்கிறார், நல்லா இருக்குது, சரி, இதை வைத்து என்ன செய்யணுங்கிறது தெரியல அப்படின்னா சரி, அது அவர்களுடைய தப்பு இல்லை. அது அப்படி எம்பெருமானுடைய திருவடியை போற்றாதவர்கள். அடுத்ததாக ஒரு குரு சொன்னார்னா
அப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். அழைக்கின்ற போதுன்னா ஒரு பெரியவர் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற போது, குரு சொல்லுகின்ற போதாவது அறிய வேண்டும். அப்பயும் அறியலைன்னா அவர் அறியார் தாமே இல்லையா? அழைக்கின்ற போது அறியார், அவர் அறியார் தாமே. அப்படி கொஞ்சமாவது சிந்திக்க தெரியாதவர்கள், குருவினுடைய உபதேசத்தை கேட்டும் அறியாதவர்கள், என்றும் அறியாதவர்களே, இந்த பிறவி வீணாகிவிடும் என்ற அந்த ஒரு கருத்திலே இந்த பாடலை நமக்கு சொல்லுகின்றார். ஆக தளிர் கிளை அதெல்லாம் சொல்றாருன்னா, செந்தளிர் தன் மலர் அதெல்லாம் சொல்றாருன்னா, எவ்வளவு இளமையிலேயே நாம் இதை உணரணும் அப்படிங்கறதான் காட்டுறாரு. அந்த போன இதுல சொன்ன அந்த இளமையையும் நமக்கு இங்க காட்டுற மாதிரி உணர்த்துற. அப்பவே நமக்கு உணர்வு அப்படிங்கிறது வரணும். அந்த உணர்த்துகின்ற போதே உணர்ந்து விட வேண்டும். அந்த உணர்வு நிலையானது இல்ல. கொஞ்சம் அப்படி தூங்குனோம்னா உணர்வு போச்சு. யோசிச்சு பாருங்க, தூங்குனா ஏதாவது தெரியுமா? நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆக எப்போது நம்ம முடிச்சுக்கிட்டேவா இருக்கோம்? இல்ல. அப்ப இந்த உணர்வு அப்படிங்கிறது எப்போதும் இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். அது நிலைத்தது அப்படின்னு நினைக்க முடியாது. அது மாறிக்கிட்டேதான் இருக்கும். நல்ல உணர்வோட இருக்கிறப்பவே நாம் எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த இடத்துல வலியுறுத்துகின்றார். அடுத்த பாடல். வணக்கம்மா. வணக்கம். பாடல் 187. ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சையை காத்து வருவர்கள், ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே. சொல்றீங்களா? அப்பொருள் சொல். உடையான் ஒருவனால் ஐவர் உழவர்க்கு ஒரு நிலம் விளைவு செய்ய விடப்பட்டது. ஐவரும் அதனை நன்றாகவே பேணி வந்தமையால் அந்நிலமும் நன்றாகவே விளைவை கொடுத்தது. ஆயினும் உடையான் அந்நிலத்தை மாற்ற கருதி அவர்களை விலகுமாறு ஓலை விடுத்தமையால் ஐவரும் அந்நிலத்தை கைவிட்டனர். சிவாயனமா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இங்க நாயகன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான் தான். எம்பெருமான் சிவபெருமான் தான் இந்த 5 பேரையும் கூட இங்கே நமக்கு பணி செய்ய அனுப்பியது. ஆக உழவர் ஒருவருக்கு இந்த 5 உதவி செய்தார்கள். எதுக்கு? அந்த நிலத்துல விளைவு செய்வதற்கு. அந்த 5 பேரும் நல்ல செய்ய அந்த செய் அப்படின்னு சொன்னா நிலம்னு அர்த்தம். வயல் அந்த விளை நிலம், அதுக்கு செய் அப்படின்னு பேர். நன்செய் புன்செய் அப்படிலாம் கேட்டிருப்போம் இல்லையா? நன்செய்னா அது ஒரு வகையில உள்ள தானியங்களை வளர்க்கிற இடம். புன்செய்னா அதுக்கேத்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாத இடம். அப்படி அதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். அப்ப செய்னா என்னது? நிலம், வயல் நிலம். இங்க 5 பேருக்கும் செய் விளைந்து கிடந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு செய், ஒரு நிலம், அது உழவன். அந்த உழவனுக்கு 5 பேரை கொண்டு வந்து கொடுத்தார் நாயகன். அவனை கொண்டு இந்த விளைவு நல்ல அந்த வயலும் நல்லா விளைஞ்சிட்டு இருந்தது. 5 பேரும் அந்த வயலையும் நல்ல பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. வயல்ங்கிறது நம்மதான், உயிர் தான். சரி, இப்ப இந்த 5 பேருக்கும் அனுப்பி விட்ட அந்த எம்பெருமான் ஒரு நாளைக்கு ஒரு ஓலையை கொடுத்து எல்லாம் பரப்பிட்டு வாங்கன்ட்டாரு. போதும், நீங்க அவங்களுக்கு வேலை பார்த்தது, பரப்பிட்டு வாங்கன்ட்டாரு. அவ்வளவுதான். அப்படியே போட்டுட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே. செய்கிறது வயலை காவல் விட்டார். இந்த உயிரை காவல் காக்கிறத விட்டுட்டாங்க. அப்ப இந்த 5 பேரும்
இப்போ இந்த உயிருக்கு துணையாக இருக்கவில்லை. அப்ப எப்போ போகும்னு தெரியாது. இந்த 5 பேராலதான் நமக்கு உணர்வுங்கிறதே வந்திருக்கு. உயிருக்கு இயல்பாக உணர்வு உண்டுனாலும் இந்த 5 பேர் இல்லாம இந்த உணர்வு எங்க கிடைக்கும் நமக்கு? இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த 5 பேரும் நமக்கு இல்லைன்னா எங்கேயாவது உணர்வு இருக்குமா? நமக்கு இருக்காது. இந்த 5 பொறிகளின் வழிதான் நமக்கு கொஞ்சமாவது அறிவு விளங்குது. இந்த 5ம் இல்லைன்னா சுத்தமா ஒண்ணும் புரியாது, நமக்கு ஒண்ணும் தெரிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அறிகருவிகளால் தான் நமக்கு அறிவு வருகிறது. அறிகருவிகள் இல்லாமல் அறிவு வருமா? அறிகருவிகளால் அல்லவா நமக்கு அறிவு வருகிறது. இததான் நமக்கு இந்த பாடல்களின் பாடல் வழி உணர்த்துறாரு திருமூலர். நம்ம திருவருட்பயன்ல ஒரு குறள் பார்ப்போம். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அற நன்று அப்படின்பாரு. நன்று அற ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவார். ஏன் அப்ப அந்த 5 பேர் தான் நம்மளை ஆட்டியும் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர் இல்லாமல் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்களோட பிடிக்குள்ளதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவங்கதான் நம்மள ஆட்டிட்டு இருக்காங்க. 5 கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆட்கொழிப்பட்டு எழுந்தவேனுக்கு உய்யமாறு ஒன்று அருளி செய்யீர் உனக்காந்தொழி ஒளியரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார் இல்லையா? 5 அப்படியே அந்த 5 புலன்களுக்குள் நாம் சுழல்கின்ற தன்மையெல்லாம் திருவசத்துல புலன்கள் 5ஆல் சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவே அப்படிங்கறதெல்லாம் கட்டுறாரு. ஆக அந்த 5 புலன்கள் தான், 5 பொறிகள் தான் நம்மள அப்படியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவா ஆட்டுவிக்கிறது இந்த 5 பொறிகள் தான். இது மட்டும் வேலை செய்யல அவ்வளவுதான், டொம்முன்னு நம்ம விழுந்துருவோம், ஒன்னும் செய்ய முடியாம. இதைத்தான் இந்த அழகான ஒரு ஓமை வழி சொல்லி இருக்கிறார். நாயகன் ஓலை வருதலால் 5வரும் அச்செய்யை காவல் விட்டாரே. செய்னா இந்த உயிரை உயிருக்கு உதவுவதை விட்டு சென்று விட்டார்கள் அப்படிங்கறதான். அதனால நம்ம உணர்வு அப்படிங்கறது இருக்கிற போவே நாம காரியங்களை எல்லாம் நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும், எம்பெருமானை சிந்தித்து விட வேண்டும் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல் பாடல் 188. மத்தளி ஒன்றுள காலம் 2 அத்துளே வாழும் அரசனும் அங்குளன். அத்துளே வாழும் அரசன் கூறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. ஒளிப்புரை. பெரிய அரண்மனை ஒன்றிலே மேல் கீழ் தளங்கள் 2 உள்ளன. அந்த அரண்மனைக்குள்ளே வாழ்கின்ற அமைச்சர் 5வரும் அரசன் ஒருவனும் உளர். அவர்கள் அதன் உள்ளே இருக்கும் பொழுதே அந்த அரண்மனை ஒரு நிமிஷமா கால் சாய்ந்து அது அந்த இதாயிடுச்சு. பரவாயில்ல. கால் சாய்ந்து மண்மேல் விழுந்து விட அவர்கள் அரண்மனைக்குள்ளே வாழ்கின்ற அமைச்சர் 5வரும் அரசனும் ஒருவனும் உளர். அவர்கள் அதன் உள்ளே இருக்கும் பொழுதே அந்த அரண்மனை அந்த இது ரீட் மோர் வரமாட்டேங்குது. கால் சாய்ந்து மண்மேல் விழுந்து விட அவர்கள் கலக்கம் எய்தியவாறு வியப்பாகின்றது. நன்றி மசுவா. நன்றி. நல்லது. இப்ப இதுல சின்ன பாட பேதம். உங்களோட புத்தகத்துல அத்துள்ளே வாழும் அரசனும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா உரையில பாருங்க, புறப்பட்டான்லாம் எங்கேயும் இல்ல, அங்க உள்ள அங்கதான் இருக்காங்க அப்படிங்கறதுதான் நமக்கு கருத்தாக இருக்குது. நம்ம இந்த பெரிய புத்தகத்துல அரசனும் அங்குள்ளன் அப்படின்னு தான் இருக்கு. அங்க புறப்பட்டான்ங்கிறது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. அதான் நீங்க அந்த புறப்பட்டான்ங்கிறதுக்கு பதிலா அங்கு உள்ளன் அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம். சரியா? மத்தளி ஒன்றுள்ளே தாளம் 2 அப்படிங்கிறது என்னன்னா, மத்தளின்னுங்கிறதுக்கு ஸ்லேடையாக 2-3 கருத்தை சொல்லி இருக்காங்கனாலும் சாதாரணமா மத்தளம்னு நம்ம சொல்றது உண்டு இல்லையா? மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்.
இல்லையா? மத்தளம், அந்த மத்தளத்துல ரெண்டு பக்கமும் தாளம் பண்ணுகின்ற இடம் ரெண்டு இருக்கு. மத்தளத்துல ஒன்னாவே இருந்துக்கலாம்ல, அப்படி இல்ல, ரெண்டு இருக்கு. அது போலதான் இங்கேயும் நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு இருக்கு. ஒண்ணு உயிர், இன்னொன்னு பொறிகள். இந்த ரெண்டும் இணைந்து நின்றுதான் நமக்கு இங்கே சத்தம் வருது. எப்படி மத்தளத்துல சத்தம் வருதோ அது போல இந்த பொறிகளும் இந்த உயிரும் இணைந்து நின்றுதான் உணர்வு இருக்கு. இந்த பொறிகளோடு கூடவில்லை என்றால் இந்த உணர்வு இருக்காது உயிருக்கு. அப்ப அரசன் அமைச்சர்களோடு இருந்தால்தான் அவன் அரசன், இல்லைன்னா அவனுக்கு அந்த அரசன் அப்படிங்கிற அந்த பதவி இருக்காது. இப்ப மத்தளி அப்படிங்கிறதுக்குள்ள வார்த்தைக்கு இன்னொரு பொருள். ஒண்ணு மத்தளம், சரி, அந்த மத்தளத்துக்கு ரெண்டு தாளம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த உயிருக்கு, இந்த உடம்பு, அப்படி உடம்பை கொண்டு இருக்கின்ற இந்த அரண்மனைக்குள்ள உயிரும் இருக்கிறது, பொறிகளும் இருக்கின்றன. அதுதான் அத்துள்ளே வாழும் அமைச்சுக்கிற. இப்ப அந்த மத்தளிங்கிறது மிருதங்கம் அப்படிங்கிற மத்தளம்னு சொல்லும். இன்னொரு பொருள் என்னன்னா பெரிய தளினா இடம், வீடு மாதிரி. தளி அப்படின்னா கோவிலை பத்தி, கோவில்னு சொல்றப்ப தளின்னு சொல்லுவோம். அப்ப ரொம்ப பெரிய தளி. மத்தளி அப்படின்னா மகத்தளி அப்படின்னா பெரிய வீடு, அது கோவில். அப்ப அரண்மனை, அரசன் இருக்கிற இடம் அரண்மனை. அதுக்குள்ள ரெண்டு பேர் வாழ்கிறார்கள். அந்த ரெண்டு பேர் யாரு? அத்துள்ளே வாழும் அமைச்சர், அத்துள்ளே வாழும் அரசர். அந்த அமைச்சர் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அரசன் எத்தனை இருக்கான்? ஒருத்தன். இப்ப 2 பேரும் உள்ள இருக்கின்ற போதே மத்தளி மண்ணாய் மயங்கி வரே. எல்லாரும் அங்க உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனாலும் என்ன ஒரு சத்தமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே அரண்மனை இருக்குன்னே தெரியலங்கிற மாதிரி அப்படியே கிடக்கு. எப்ப அப்படி இருக்கும்? அரசாட்சி இல்லாத நேரத்தில், அரசன் சிறப்பாக அரசாட்சி செய்யாத நேரத்தில் அரண்மனை எப்படி இருக்குன்னா ஒண்ணுமே இல்லாமல் இது என்ன அரண்மனையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பகல் நேரத்துல அங்க இங்க எல்லாரும் போக வர பார்த்தா அரண்மனை ஜேன்னு இருக்கும். இரவுல எப்படி இருக்கும்? எல்லாம் அமைதியா இருக்கும். ஏதோ காவல்காரங்க ஒருத்தர் அங்க இங்கேயும் ஒரு வேளை போனா உண்டு. இல்ல அந்த காவல்காரனும் தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பான், நின்றுட்டே தூங்கினாலும் தூங்குவான். அப்ப அமைதியா ஒண்ணும் இல்லாமதான் இருக்கும். ஆக அரசனும் அமைச்சரும் உள்ளதான் இருக்காங்க. ஆனாலும் அது அரண்மனை போல இல்லை. அது எப்பொழுது? உறங்குகின்ற நேரத்தில். நம்மளுக்கும் அதேதான். யோசிச்சு பாருங்க, நல்லா தூங்குறோம். அந்த தூங்குறது அப்படிங்கறத நமக்கு சித்தாந்தத்துல சொல்லுகின்ற பொழுது அது துரியாதீதம் வரைக்கும் போகும் இல்லையா? சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியாதீதம் அப்படிங்கிற மாதிரி போகிறப்ப எல்லா பொறிகளும் எல்லா இந்திரியங்களும் அங்கதான் இருக்கிறானா? ஆமா, அங்கதான் இருக்கின்றன. ஆனாலும் அங்கே எந்த ஒரு உணர்வும் இல்லை. ஒரு உணர்வும் இல்லை. உயிர் இருக்கா? இருக்கு. உயிரும் இருக்கு, பொறிகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா உணர்வு இல்லை. ஒரு துரியாதீத நிலையிலே அப்படித்தான் இருக்கும். இதன் இடத்துல நமக்கு காட்டுகின்ற உணர்வு அப்படிங்கிறது நிலைத்தது இல்லை. நல்ல விழிப்போடு இருக்கின்ற போது எத்தனை நல்ல உணர்வோடு இருக்கிறோம் நம்ம. இதே சொப்பனம் கொஞ்சம் போச்சுன்னு சொன்னா பாதி உணர்வு இல்ல. தூக்கத்துல இன்னும் போச்சு, ஒரு உணர்வும் இல்ல. பக்கத்துல யாராவது வந்தாலும் தெரியாது நமக்கு. துரியம் இன்னும் பேரு உறக்கத்துக்கு போனோமா தட்டுனா கூட தெரியாது. துரியாதீதமா அங்க காவல் காக்கிறவங்க கூட இருக்கானான்னு தெரியாது, மூச்சு காத்து கூட இருக்கான்னு தெரியல, அப்படி கிடப்போம். ஆக இந்த உணர்வு அப்படிங்கிறது நிலைத்தது அல்ல. அது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்போது நம்ம இப்படியே இருப்போம்னு நீங்க நினைக்காதீங்க. நல்ல உணர்வு இருக்கின்ற பொழுதே நல்ல காரியங்களை செய்து கொடுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம செய்யணும்னு நினைச்சா கூட நமக்கு அது செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, பாடம் கேட்கணும்னு தான் நினைப்போம். நல்ல இதை கேட்கணும், நல்லா இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி நமக்கு கண்ணு அசத்தும், அப்படியே கண்ணு மூடும், தூக்கம் வரும். எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம தூக்கத்தினால அவதிப்பட்டு பாடத்தை
அப்படிங்கறது எல்லா காலத்திலயும் நமக்கு கிடைத்து விடாது, ஒரே மாதிரி இருக்காது, அது நினைத்தது அல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்ற. அடுத்த பாடல் அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்து உள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாமறியாரே. புலிப்புரை. இங்கனம் பல்லாற்றலும் உடம்புள்ள பொழுதும் உணர்வு நிலையாமையை உணர்ந்து பின் உணர்வுக்கு கருவியாய உள்ள உடம்பு அடியோடு நிலையாது போதலை நினைத்து உள்ளிருந்து நடத்தும் இறைவனை ஞானத்தால் உணர மாட்டாதவர் தம் உயிரை தாங்கி நிற்கின்ற அரிய உயிரையும் அறியாதவரே ஆவார். சந்தோஷம். வேங்கடநாதன், திருவேங்கடம் அப்படிலாம் நம்ம திருப்பதியில சாமியை பத்தி சொல்றப்போ வேங்கட மாமலை அப்படிலாம் கூட பார்ப்போம். வேங்கட மாமலையில் உறைவோனே அப்படிலாம் திருப்புகள் எல்லாம் பாடல் எல்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க வேங்கடம் என்று திருமூலர் நம்ம உடம்பத்தான் சொல்ற. கடம் அப்படின்னா பானை, ஒரு கடம். அது இந்த பானை எப்படிப்பட்ட பானை அப்படின்னு சொன்னா வெந்து போகிற பானை, வேங்கடம் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சொல்ற. வேங்கடநாதன், இந்த வேங்கடநாதன் யாருன்னா உயிர் தான். இந்த கடத்துக்கு நாதன் உயிர். அவன் வேதாந்த கூத்தனை, வேதாந்த கூத்தன் யாருன்னா எம்பெருமான். இந்த வேங்கடநாதனுக்குள்ள இருக்கிற வேதாந்த கூத்தனை, வேங்கடத்து உள்ளே விளையாடு நந்தியை, இந்த உயிருக்குள்ள இந்த உடம்புக்குள்ள உடம்போட நாதனோடு விளையாடுகின்றவன் இந்த எம்பெருமான். இந்த வேங்கடம் என்றே விலகறியாதவர். இது இப்படி வேங்கடம் தான் என்றாலும் இதனுள் அவன் இருந்து நம்மோடு விளையாடுகிறானே, இது இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அறியாதவர். இதன் பிறகு அறியாத பிறகுன்னா இந்த இடத்துல அதுல உபாயம். அவன் இவ்வாறு நம்மோடு விளையாடுவதனால் பெறப்படுகின்ற உபாயம் என்ன என்பதை அறியாதவர்கள் அதை சிந்திக்கணுங்கிற, அதை உணரணும் அப்படிங்கறதா. உணர்வு அப்படிங்கிறது நிலை இல்லாதது. அதனால அந்த உணர்வு இருக்கின்ற போது இதையெல்லாம் சிந்தித்துக் கொள்ளுங்கள்ங்கிற. இது வெந்து போகக்கூடிய பானைதான். அதுக்குள்ள இருக்கிறவனோட அப்படி சாதாரண ரொம்ப இழிவான குறைந்த மதிப்புடைய இதுக்குள்ளேயும் எம்பெருமான் உட்கார்ந்து விளையாடுறான் பாத்தீங்களா. அவனுக்கு இங்க விளையாடணும்னு அவசியம் இல்லை. நம்மோடு இருந்து நம்மை ஆட்டுகின்றான், விளையாட்டுகின்றான், திருவிளையாடல் செய்கின்றான். இந்த வேங்கடத்துள்ளே ஆடுகின்றான். அப்படியே அப்படி விளையாடுவது எம்பெருமான். அது நம்முடைய இந்த வெங்கடத்துக்குள்ள இவ்வளவு செய்யறான் அப்படின்னா அந்த உடம்புக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான், அது உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக வல்லவா அவன் பார்த்திருந்தான். இது வல்லவா என்று அந்த உபாயம் அதை அறியாதவர்கள் அப்படி இந்த உடம்பையும் உடம்புக்குள் இருக்கின்ற உயிரையும் தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த 6 உயிர், இதெல்லாம் இந்த 6 உயிர் அல்லவா இதையெல்லாம் அத்தனையும் தாங்கி கொண்டிருக்கின்றது என்பதையும் அறியாதே. ஆக கடைசி அடியா படிக்கின்ற பொழுது தாங்க வல்ல 6 உயிர் இல்லையா. எம்பெருமானே அந்த விளையாடு நந்தி நம்ம இந்த வேங்கடத்தையும் வேங்கடத்தினுள் இருக்கின்ற நாதனையும் தாங்க வல்ல 6 உயிர் தாம் அறியாரே. அந்த 6 உயிரை அறியாதவரே அவர். ஆக இதை சிந்தித்து பார்த்தால்தான் இதெல்லாம் எம்பெருமான் நமக்கு இதை தாங்குவதற்காக வல்லவா உள்ள உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கான்னு புரியும். அந்த உணர்வு வரணும் என்பதை இங்கே காட்டுகின்றார்.
கடைசி அடி ரொம்ப அருமையான அடி. தாங்க வல்ல ஆருயிர், இதெல்லாம் இந்த தாங்க வல்லது இந்த ஆருயிர் தாம் என்பதை எம்பெருமான் செய்கின்ற உதவியை நினையாதவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று காட்டுகின்றார். ஆக எல்லாம் இறைவன் நமக்கு செய்கின்ற பேர் உபகாரம்னு புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும் என்பதைத்தான் இது. எம்பெருமான் இருந்து உயிருக்கு உயிராக இருந்து உணர்த்தவில்லை என்றால் உயிருக்கு உணர்வு நிகழாது. ஒரு பக்கம் பொறிகள் இல்லாமல் உணர்வு நிகழாது, இன்னொரு பக்கம் எம்பெருமான் உணர்த்தாமல் உணராது. உணர்த்தினால்தான் உணரும். அந்த உணர்வு அப்படிங்கிறது அவ்வளவு நிலை இல்லாதது. அதத்தான் அதனுடைய அருமையையும் அதனுடைய நிலையாமையையும் சேர்த்து உணர்த்துகின்ற. ஆக எம்பெருமான் உடனாய் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றோம் இல்லையா, ஒன்றாய் வேறாய் உடனாய்ன்னு. இந்த உடனாய் இருப்பதே உணர்த்துவதற்குத்தான், இந்த உயிர் உணர்வு பெற வேண்டும் என்பதற்குத்தான். அத கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதெல்லாம் எம்பெருமான் உணர்வுக்கு தருகின்ற, உணர்த்துவதற்கு செய்கின்ற உபகாரங்கள் என்று காட்டி அடுத்த பாடல். சென்று உணர்வான் திசை பத்தும் திவாகரன் அன்று உணர்வால் பலக்கின்றது அருகில நின்று உணரார் இந்நிலத்தின் மனிதர்கள் ஒன்று உணர்வாரின் உணர்கின்ற மாயமே. குளிப்புரை. பகலவன் 10 திசைகளையும் ஓடி உழன்று தனது ஒளியினால் காண்கின்றான். ஆனால் சிவபெருமான் அப்பகலவன் உண்டாதற்கு முன்னிருந்தே அனைத்தையும் தனது முற்றுணர்வால் கண்டு நிற்கின்றான். அதனையும் அவன் அனைத்துலகத்தும் உள்ள விளையாத உணர்வை உடைய உயிர்களிடத்து கூட்டுவிக்கின்ற மாய பொருள்களின் தன்மையையும் இந்நில உலகத்தில் உள்ள மக்கள் ஆராய்ந்து உணர்கின்றார்கள் இல்லை. சென்று உணர்வான் யாரு? சூரியன். திவாகரன் அப்படின்னா சூரியன். 10 திசைக்கும் சென்று உணர்கின்றான், உணர்த்துகின்ற. உணர்வான்னா இந்த இடத்துல உணர்த்துவான், எல்லாருக்கும் உணர்த்துகிறான் இல்லையா? சூரியன் தானே எல்லாத்தையும் உணர்த்துறான், நமக்கு கண்ணுக்கு உணர்த்துகிறான். அப்ப கண்ணுக்கு எல்லாவற்றையும் தெரியும்படியாக உணர்த்துவது சூரியன். ஆனா அந்த சூரியன் தான் எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துறான்னு நம்ம அறிகிறோமானா இல்ல. அன்று உணர்வால அளக்கின்றது அருகில. நானே தான் எல்லாத்தையும் பாக்குறேன் அப்படின்னு தான் ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கிறோமே தவிர, சூரியன் காட்டலைன்னா நம்மளால பார்க்க முடியுமா, இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் நம்மளால அறிய முடியுமா அப்படிங்கிற உணர்வு நம்ம கிட்ட கிடையாது. இதுல நின்று உணராத இத உணராதவர்கள் இந்த நிலத்துல எதையுமே உணர முடியாது, உணராதவர்களாகத்தான் இருப்ப. அவர்களை இந்த உலகத்தோடு கூட்டி வைத்து புணர்க்கின்றது மாயமே, அது வீண் செயலை அப்படிங்கிறத சொல்றார். அப்படிப்பட்டவங்களை இந்த உலகத்தோடு இந்த பகலவனுடைய உதவியோடு இந்த உலகத்திலே புணர்த்தி வைத்து எவ்வளவோ செய்ய வைக்கிறது என்ன வீண் செயல் போலதான், வெறும் மாயம்தான் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்ற. இப்ப இந்த இடத்துல உரையாசிரியர் சொல்லுகிற போது அதுக்கு மேல ஒரு அழகான கருத்தை காட்டுகிறாரு. என்னன்னா, நான் பகலவனால் சூரியனால் தான் அத்தனையும் அறிந்து நின்றாலும் என் கண்ணனால் நான் பார்த்தேங்கிற மாதிரி நம்ம சூரியனுடைய உதவியை யோசித்து பார்ப்பதில்லை அப்படிங்கறத ஒரு பக்கம் காட்டி பாடல்ல சொல்லி இருந்தாலும், அதுலயே இன்னும் நுட்பமாக சூரியனையும் இங்கே இவ்வாறு உணர்த்துவது எம்பெருமான். இதையே இந்த இடத்துல காமிக்கிற. சூரியனுக்கும் உணர்த்துவது யாரு அப்படின்னா எம்பெருமான் தான். சூரியனே தானா எல்லாத்தையும் செய்து விடாது, அதுவும் ஜடம்தான்.
அதுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பார்க்க சூரியனுடைய வல்லமை ரொம்ப பெரிது. ஆனா சூரியனுக்கு அந்த வல்லமையை கொடுத்தது யாரு அப்படிங்கறதையும் நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும்ங்கிறதான் இங்கே காட்டி இருக்கிறார். அதாவது பகலவன் உண்டாதற்கு முன்னிருந்தே அனைத்தையும் தனது முற்று உணர்வால் கண்டு நிற்கின்றவன் எம்பெருமான். சூரியன் எல்லாருக்கும் உணர்த்தி தானும் காட்டி தானும் கண்டு நிற்கின்றான். அளக்கிறான்னு ஏற்கனவே பார்க்க முடியாது. அது மாதிரி அளந்து அழித்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சூரியனையும் இங்கே அளந்து நிற்பது எம்பெருமான். அவன் வருவதற்கு முன்னால இருந்தே எல்லாத்தையும் அளந்து நிற்கிறது எம்பெருமான் இல்லையா? அனைத்தையும் தம் முற்று உணர்வால் கண்டு நிற்பவன் எம்பெருமான் அல்லவா? இதை கொஞ்சம் உணர வேண்டும் இந்த நிலத்துல இருக்கிற மனிதர்கள் என்பதை காட்டி, அப்படி உணரவில்லை என்றால் அப்படிங்கிற வகையில இந்த பாடலை காட்டியிருப்பது நமக்கு அப்பரினுடைய அந்த பாடலையும் நினைவூட்டுகின்றது. ஆக உணர்வு அப்படிங்கிறது இறைவன் தான் நமக்கு உணர்த்தணும். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயல் நாயன் கணத்தும் உணரும் வகை காணேன்னு குருஞான சம்பந்தர் சொன்னது போல அவன் தான் உணர்த்தணும். சூரியன் நமக்கு எவ்வளவு நாளும் சூரியனுக்கும் உணர்த்துபவன் அவன் தான் என்ற இந்த பாடல்ல சொன்னது போல நமக்கு அனைத்தையும் உணர்த்தி நிற்கின்ற எம்பெருமானை நினைகின்ற பொழுதுதான் இந்த உணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு நிலை இல்லாதது என்பதும் அந்த உணர்வுக்கு நிலைத்ததை எம்பெருமானே தர முடியும் என்பதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த அளவுல நம்ம இன்னைக்கு திருமந்திர சிந்தனையை நிறைவு பண்றோம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து சொல்லலாமா? அம்மா வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. ஆறு தடங்கோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சேரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. குமர குருப கைலாச வாழ்த்து.